ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாக் பார்க்கலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஊர்லேருந்து நான் வந்திருந்தேன். ஸோ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு திருச்செந்தூர் பஸ்ஸில் எனக்கு ஏறினா வீட்டுக்கு போக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அன்றைக்கி திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறி போயிட்டுருந்தேன். போயிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக படுத்து தூங்கியாச்சு. நல்லா படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சரி உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு டிவி போட்டு பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிக் பாஸ் எப்போ ஓப்பன் பண்ணாலும் அது சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கும். சரி சண்டை என்ன தான் போடுறாங்க, எதுக்காக தான் போடுறாங்கன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பார்சல் எனக்கு ஒன்று வந்துருச்சு. ஸோ அந்த பார்சல் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு பிரிக்கிறதுக்காக பிரித்தேன். அதை நான் ஏற்கனவே எனக்கு தெரியும் அதில் ஷாம்பு தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை பிரித்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய வாழைக்கன்று வச்சுருக்கு. அதாவது வாழைக்கன்று குட்டி குட்டியாக நிறைய வச்சுருக்கு பக்கத்தில். ஸோ அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது ஒரு 10 கன்றுக்கிட்ட வச்சுருக்கு. ஸோ அதை காமிக்கலான்னு தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் வாழை நம்ம ஒரு வாழை வச்சாலே வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் 10 கன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் பூச்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் ஊரில் இது பேர் ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவோம். இந்த பூச்சி நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்போ தொட்டவுடனே ஆக்சுவலாக அது சுருண்ட உடனே அதை பிடிச்சி நாங்கள் நூலை கட்டி, ஆனால் அதுலேருந்து ஒரு கேவலமாக ஸ்மெல் ஒன்று வரும். அது கூட நாங்கள் சின்ன வயசில் கண்டுக்க மாட்டோம். அதை பிடிச்சி விளையாடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி பழம் நல்லா பழுத்துருச்சு. ஸோ இருந்தாலும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீன் வாங்க போகலாம், நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மீன் வாங்க கிளம்பிட்டேன். ஸோ என்ன மீன் வாங்கினேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஊளி மீன் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு மீன்காரர் ஒருத்தர் வருவார். அது இந்த தடவை வரலை. அதனால் அந்த மீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் வச்சு விற்பாங்க. ஸோ அதனால் அங்கே போய் வாங்கலாம் அப்படின்ட்டு மீன் வாங்க கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த பெரிய வாழை இருக்குல்ல, அதில் ஒன்று பாருங்களேன், சின்ன வாழையாக இருக்கப்பே அது பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊளி மீன் தான் நான் வாங்கினேன். அவங்க கட் பண்ணிகிட்டு இருக்காங்கள்ல, அந்த ஊளி மீன் ஒரு மீன் ஃபுல் மீனும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நேராக எங்கள் அம்மா வீட்டு போயாச்சு. அங்கே போய் பார்த்திங்கன்னா எங்கள் தென்னை மரம் நிறைய காய் காய்ச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.